பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கினாலும் ஆதரிப்போம், பாராளுமன்றத்தில் சாணக்கியன். எம்முடன் விளையாட வேண்டாம், எதிர்க்கட்சிகளை எச்சரிக்கும் டில்வின் சில்வா. அரச ஊழியர்களுக்கு எதிரான அணு அரசின் அடக்குமுறை, சாடும் நாமல் ராஜபக்ச. அவசரமாக ஜனாதிபதியை சந்திக்கும் தமிழரசு கட்சி. எதிரணியில் இணையும் அர்ச்சுனா மற்றும் கஜேந்திரகுமார், வெளியான தகவல். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. வளிமண்டல தளம்பல் நிலை, காலநிலையில் ஏற்படும் மாற்றம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பிரபாகரனுக்கு பின்னர் தமிழ் மக்களை ஒன்றிணைக்க தலைவர்கள் எவரும் இல்லை, ஒரு தேசமாக ஒன்றிணையுங்கள், திருமாவளவன் அறைகூவல். எமது மக்களின் இனப்பிரச்சினை தீர்வில் இந்த அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை, செல்வம் அடைக்கலநாதன். இந்தியாவில் மீண்டும் வெடிப்பு சம்பவம், 7 பேர் மரணம், 27 பேர் படுகாயம், மீண்டும் பரபரப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்குரிய சம்பள அதிகரிப்பை எதிரணி எதிர்ப்பதாக ஆளும் கட்சியால் முன்வைக்கப்படும் தாக்கம் ஏற்புடையதல்ல. தோட்ட தொழிலாளர்களுக்கு 4000 ரூபாய் நாள் சம்பளம் வழங்கப்பட்டால் கூட அதனை நாம் ஆதரிப்போம் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவதற்கு எதிரணி எதிர்ப்பு இல்லை. எனவே வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்குரிய சம்பள உயர்வை எதிர்ப்பவர்கள் என ஆளும் கட்சி தரப்பில் முன்வைக்கப்படும் தர்க்கத்தை ஏற்க முடியாது. அப்படியானால் பாதீட்டில் சம்பள விடயம் மட்டும் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். 2138 ரூபாய் நாள் சம்பளம் அவசியம் என ஜேபிபியின் தொழிற்சங்கமே வலியுறுத்தியிருந்தது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 4000 ரூபாய் நாள் சம்பளம் வழங்கப்பட்டால் கூட அதனை நாம் எதிர்க்க மாட்டோம். ஆனால் சம்பள உயர்வை வழங்குவதற்குரிய நடைமுறை உள்ளது. சட்ட ரீதியில் அவர்களுக்கு சம்பள உரிமையை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எதிரணிகளால் 5000 பேரை திரட்ட முடியும் என்றால் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக 50,000 பேருடன் களமிறங்கக்கூடிய வலுவான அரசியல் கூட்டமைப்பு எம்வசம் உள்ளது என ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். 36வது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்தம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விகார மகாதேவி திறந்த வெளியில் இடம்பெற்றது. இங்கு கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கூட்டு எதிரணி என கூறிக்கொள்ளும் தரப்பினரால் எதிர்வரும் 21ஆம் தேதி நுகைகொடையில் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் மேற்படி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆட்சியை கவிழ்ப்பது பற்றியும் கொழும்பை சுற்றி வளைப்பது குறித்தும் தற்போது கதைக்கின்றனர். அவர்களின் நகர்வுகள் எமக்கு சவால் அல்ல. எப்படி போராட்டம் நடாத்த வேண்டும், எப்படி பேரணி நடாத்த வேண்டும் என செய்து காட்டியவர்கள் நாம். எனவே 3000 தொடக்கம் 4000 பேரை திரட்டி எம்மை மிரட்ட முடியாது. பேரணி பார்க்க வேண்டுமானால் நாமும் நடத்தி காட்டுகிறோம். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக 5000 பேரை திரட்ட முடியும் என்றால் பாதுகாப்பதற்காக 50,000 பேருடன் களமிறங்கும் வல்லமை எமது அரசியல் அணிக்கு உள்ளது. எனவே எம்முடன் விளையாட வர வேண்டாம் என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான அடக்குமுறையை கையாள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் தற்போது சவால் மிகுந்த காலகட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் பொறுமையாக செயற்பட வேண்டும். அத்துடன் இலங்கை போலீசானது முற்றிலும் அரசியல்மயமாக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு எதிரான கடுமையான அடக்குமுறையை அரசாங்கம் கையாள்கிறது. குறித்த விடயங்கள் அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நுகைகொடையில் நடைபெறவுள்ள பேரணியில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து கலந்து கொள்ள வேண்டும் என நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் அடுத்த வாரம் சந்திப்பு இடம்பெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டம் குறித்து தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை அறிவித்த வேளை அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். அவர்கள் தெரிவிக்கையில், வாக்கெடுப்பில் எங்கள் தமிழரசு கட்சி அரசு சார்பாகவும் இல்லை, அரசுக்கு எதிராகவும் இல்லை. வாக்கெடுப்பில் இருந்து விலகுகின்றோம். ஜனாதிபதியுடன் அடுத்த வாரம் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் 2026 வரவு செலவு திட்ட வாக்களிப்பில் இருந்து தவிர்த்துள்ளோம். ஜனாதிபதி எங்கள் பிரச்சினையை தீர்க்க முன்வருவார். தமிழ் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயல்வார். எமது மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கும் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவார். பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் கருத்துக்களை கேட்பார் என தெரிவித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள பொது எதிரணியில் இணைவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தீர்மானித்துள்ளது. குறித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். ஜனநாயகத்துக்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுநாயுதன் போது தெரிவித்தார். இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகொடையில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி நிறைவேற்று குழு அனுமதி வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் என்று அரசாங்க தரப்பு அறிவித்துள்ளது. சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்தோடு அந்த தேர்தலில் எதிர்க்கட்சி தோற்கடிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இதன்போது அவர் மாகாண சபைகளுக்கான தேர்தல் குறித்து பேச்சு நடந்து வருகிறது. நாங்கள் தேர்தலை நடாத்துவோம், எதிர்க்கட்சி முழுமையாக தோற்கடிக்கப்படும் என இதன்போது சூளுரைத்தார். நாட்டிற்கு கிழக்காக விருத்தியடைந்த ஒரு கீழ் வளிமண்டல தளங்கள் நிலை தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்துக்கான வானிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரமுவா, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தின் சுந்தர போலீஸ் பிரிவில் 11 பேருக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தர போலீஸ் வட்டாரத்தில் 72 மணித்தியாலத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்படும் என நம்பகமான புலனாய்வு தகவல்கள் சுட்டிக்காட்டிய கந்தர போலீசார் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள சிலருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கந்தர பகுதியில் இருக்கும் தேய்பாலு என்ற திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரனால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்போது அவர் துபாயில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தென் பகுதியில் பாரிய அளவில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அவர் அனுப்பியதாகவே போலீசார் தெரிவித்துள்ளனர். சிலர் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் கந்தர போலீசார் தெரிவித்துள்ளனர். நெபுந்தர தேவாலயத்துக்கு முன் கடந்த 7 மாதங்களுக்கு முன் 2 சுட்டுக் கொல்லப்படுவதை அடுத்தே கந்தர பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்படுகிறது. அதில் கொல்லப்பட்ட யோமேஸ் என்பவரின் அண்ணன் கடந்த 12ஆம் தேதி அங்குணகொல பெலச அதி பாதுகாப்பு சிறைச்சாலையில் கழுத்துப்பட்டி கொலை செய்ய முயற்சித்த போது தப்பித்த நிலையில் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் பெற்றோர்களும் ஊடகங்களில் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் தெரிவித்துள்ள கருத்து, அங்குணகொல பெலச சிறையில் கொலை செய்ய முயற்சித்தவர் எங்களின் மூத்த மகன், கொல்லப்பட்டவர் எனது 2வது மகன், இன்னொரு மகனும் இருக்கிறார். எங்களின் குடும்பத்தில் ஒரு ஆண்களையாவது உயிருடன் விட மாட்டேன் என்று சிறையில் இருக்கும் தெய்பாலோவின் தம்பி எனது மகனிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். சிறையில் காலையில் பான் ஒரு துண்டை சாப்பிட எடுக்கும் போது 2 மகனை நோக்கி ஓடி வந்துள்ளனர். ஆனால் அவர் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் தன்னை பிடித்து கொண்ட போது மற்றவர் கழுத்தை வெட்ட முயற்சித்துள்ளார். அவர் எப்படியோ தப்பியுள்ளார். உணவு தட்டை மடக்கி கத்தியாக பயன்படுத்தி குத்தியுள்ளனர். 15,000 ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுக்கே கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்போது போலீசார் எங்களை வெளியில் கூட செல்ல வேண்டாம் என சொல்லியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு கொந்தளித்தால் ஈழத் தமிழர்களுக்கு தமிழீழம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையை கைவிட்டுவிட்டு ஒரு தலைமையின் கீழ் ஒரு தேசமாக ஒன்றுபட்டு தமிழர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஈழத்திலும் கூட இலங்கையிலும் கூட தேர்தல் அடிப்படையில் எடுக்கப்படுகிற முடிவுகளை வைத்துக் கொண்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வரக்கூடாது. தேர்தல் அரசியல் என்பது அந்தந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரைமுறைகளோடு இயங்கக்கூடிய ஒன்று. இந்த இலங்கையிலே நான் தேர்தலில் இருக்கிறேன் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் வலித்து வைத்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறேன் என்று பொருள். அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற அனைத்தையும் ஏற்கிறேன் என்று பொருள்.
அந்த அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நான் ஏற்று அதன் அடிப்படையில் தேர்தலில் பங்கேற்கிறேன் என்று பொருள். இந்த அரசமைப்பு சட்டத்தை நாம் ஏற்கவில்லை, அதனால் தேர்தலில் நிற்கவில்லை என்பதுதான் புலிகளின் நிலைப்பாடு. எங்களுக்கு ஒரு தேசம் வேண்டும் என்று சொல்லுகிற போதே நீ வைத்திருக்கிற அரசமைப்பு சட்டம் எங்களுக்குரியதல்ல என்று பொருள். உன்னுடைய அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று. ஒவ்வொரு அரசும் அரசமைப்பு சட்டத்தால் வழிநடத்தப்படுகின்றன. இந்தியா கட்சி மாறும், பாஜக வரலாம், காங்கிரஸ் வரலாம், யாரும் நாளைக்கு வரலாம், இன்னொரு மாநில கட்சி தேசிய கட்சியாக மாறி ஆட்சியை பிடிக்கலாம், அது வேறு. ஆனால் அந்த தேசம் அரசமைப்பு சட்டத்தால் வழிநடத்தப்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தால் தேர்தல்கள் நடக்கின்றன. அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் வெளியுறவு கொள்கைகள் வரையறுக்கப்படுகின்றன. அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யாமல் எந்த அடிப்படையும் மாறாது. இலங்கையில் இன்னொரு தேசம் வேண்டும் என்று சொன்னால் ஒன்று, அந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதில் இருந்துதான் அந்த கோரிக்கை எழ முடியும். அந்த அரசமைப்பு சட்டத்திற்குள்ளே திருத்தம் செய்து ஒரு தேசம் உருவாகாது. அமெண்ட்மெண்ட் மூலமாக ஒரு தேசம் உருவாக முடியாது. சர்வதேச நாடுகளின் தலையீடு இல்லாமல் உலகத்தில், இந்த பூலோகத்தில் இன்னொரு நாடு பிறக்காது, புதிய நாடு பிறக்காது. ஒரு புதிய நாடு உலகத்தில் எங்கேயாவது உருவாகிறது என்று சொன்னால் அதன் பின்னணியில் ஏகாதிபத்திய நாடுகள் இருக்கின்றன, சர்வதேச அரசியல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கைக்குள் ஈழம் உருவாக வேண்டுமானால், ஈழம் என்ற ஒரு புதிய நாடு பிறக்க வேண்டுமானால் உலக நாடுகளின் தலையீடு இல்லாமல், சர்வதேச அரசியல் பங்கேற்பு இல்லாமல் அது நிகழாது. ஏகாதிபத்திய நாடுகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் அது நிகழாது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. இந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே தேர்தலில் இருக்கக்கூடிய தேர்தல் கட்சிகளை நீங்கள் அவர்களின் நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்மானத்திற்கு வரக்கூடாது என்பதுதான் முக்கியமானது. பல கட்சிகளாக நாம் சிதறி கிடப்பதற்கும், மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அவர்கள் செயல்படாமல் திசை மாறுவதற்கும் அரசமைப்பு சட்டம் தான் காரணம். அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்கிற போது, அதன் அடிப்படையில் இயங்குகிற போது, அந்த காம்ப்ரமைஸ் என்கிற நிலைப்பாட்டை அரசியல் கட்சிகள் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அது தவிர்க்க முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு ஜனநாயக அடிப்படையிலே நமக்கு அவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்பதுதான் முக்கியமானது. அந்த ஆதரவு சக்திகளை ஜனநாயக சக்திகளாக முன்னிறுத்த வேண்டும். நமக்கான ஜனநாயக சக்திகள். அழுதாடும் பிள்ளை அவள்தான் பெற வேண்டும் என்பது பழமொழி. ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஈழம் எப்படி வெல்லும், யாரால் வெல்லும், எப்போது வெல்லும், இதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இருப்பவர்கள் தான். தமிழ்நாட்டில் என்ன கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் அது ஈழத்தை விடுவிக்காது. அது உங்கள் கொள்கைக்கும், உங்கள் கோட்பாட்டுக்கும், உங்கள் கோரிக்கைக்கும், உங்கள் போராட்டத்திற்கும் ஒரு துணையாக இருக்கும், அவ்வளவுதான். அதனால்தான் இளாந்தர் சொன்னார், நாம் இங்கே ஒரு தேசமாக உருப்பெற வேண்டும் என்று சொன்னார். தேசமாக உருப்பெறுவதற்கான அரசியல் தான் தேசிய அரசியல். அதுதான் தேசியவாத அரசியல். தேசம் என்பதில் இருந்துதான் தேசியவாதம் உருவாகிறது. நாம் ஒரு தேசமாக உருப்பெற வேண்டும் என்பதற்கான வாதம் தான் தேசியவாதம். நாம் ஒரு தேசமாக உருவாக வேண்டுமானால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் அது நடக்குமா என்றால் நடக்காது. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அது நிகழ்த்த முடியுமா என்றால் முடியாது. அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டுமானால்
இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு அமெண்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் 2/3 மெஜாரிட்டி இருக்கும். மொத்தம் 3 மடங்குல 2 மடங்கு பேர் ஆதரவு தெரிவிக்கணும். 2 மடங்கு பேர் ஆதரவு தெரிவித்தால்தான் அரசமைப்பு சட்டத்திலே கை வைக்க முடியும். 300 பேர் இருக்கிறார்கள் என்றால் 200 பேர் அதற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களிக்க வேண்டும். அப்பதான் ஒரு எழுத்தையாவது மாற்ற முடியும் அரசமைப்பு சட்டத்தில். உலக நாடுகள் முழுவதும் அப்படித்தான் அரசமைப்பு சட்டத்திற்குரிய முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார்கள். அது இலங்கையிலும் அப்படித்தான் இருக்க முடியும். 13th அமெண்ட்மெண்ட் என்பதை நாம் விமர்சிக்கிறோம் ஒரு புறம் இருக்கட்டும். அந்த அமெண்ட்மெண்டை கொண்டு வருவதற்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக உருவாகவில்லை. எந்த காலத்திலும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2/3 மெஜாரிட்டி வர முடியாது. ஆகவே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கு நம்முடைய அரசியல் சக்தி போதாது. நான் இங்கிருந்து போகிற அத்தனை பேரும் முயற்சித்தாலும் கூட அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர முடியாது. அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் சிங்களம் பேசக்கூடியவனும் சேர்ந்து நமக்கு ஆதரவாக இருந்தால்தான், 2 மடங்கு 3இல் 2 மடங்கு பேர் நமக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர முடியும். ஆனால் 13th அமெண்ட்மெண்ட் என்கிற 13வது அரசமைப்பு சட்ட திருத்தம் நிகழ்ந்தது. எதனால் நிகழ்ந்தது என்றால் அவுட் ஆஃப் கம்பல்ஷன், ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில், இந்திய அரசின் தலையீட்டில். நாம் போராடினோம் என்பது ஒரு புறம், அவன் பலவீனமாக இருந்தான் என்பது இன்னொரு புறம். இன்னொரு நாடு ஒரு நாட்டின் பிரச்சனையில் தலையீடு செய்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் தலையீடு செய்ய முடியும். அன்றைக்கு நாம் போராடினோம், அவர்களுக்கு அது தலைவலியாக இருந்தது என்பது மட்டுமே காரணம் இல்லை, சர்வதேச அரசியலும் காரணமாக இருந்தது. அவர் சொன்னதை போல அன்றைய அதிபர் ஜெயவர்தனா முதலாளித்துவ நாடுகளின் நண்பராக இருந்தார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக இருந்தார். இந்தியா அன்றைக்கு ரஷ்ய சார்பு நிலையை எடுத்தது. இந்த சர்வதேச அரசியல் ஒரு காரணமாக இருக்கிறது. நம்மை இந்திய ஆட்சியாளர்கள் ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி சிங்கள ஆட்சியாளர்களை மிரட்டி பணிய வைத்து 13வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஈழத்திலே போராடக்கூடிய போராளிகள் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அவன் நமது தரப்பாக மாறி, ஈழத்தமிழர்களின் தரப்பாக மாறி அந்த ஒப்பந்தத்தை போட்டு அதிலே கையெழுத்திட்டான். அதிலே 2 செய்தி. ஒன்று, ஈழத்தில் போராடக்கூடிய போராளிகள் அத்தனை பேரும் இந்திய அரசின் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் என்கிற செய்தி ஒன்று. இலங்கை ஆட்சியாளர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள், அதனால் இந்திய அரசு தலையீடு செய்தது என்பது இன்னொன்று. இன்றைக்கும் இலங்கை ஆட்சியாளர்கள் பலவீனமாகத்தான் இருக்கிறார்கள், யாரும் தலையீடு செய்ய முடியும். அதனால்தான் சீன ஆக்கிரமிப்பு நிகழ்கிறது. இன்னொரு நாடு தலையீடு செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றவர்களாக இல்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. உண்மையில் நம் போராட்டம் வெற்றி பெற்று பல ஆண்டுகள் கடந்து விட்டன. அந்த வெற்றியை வெற்றியாக அங்கீகரிக்கவில்லை உலக நாடுகள். ஈழத்தை ஒரு நாடாக, விடுதலை பெற்ற நாடாக அங்கீகரிக்கவில்லை உலக நாடுகள். அதைவிட முக்கியமாக தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட போராளிகள் இயக்கத்தை மக்கள் இயக்கமாக அவர்கள் ஏற்கவில்லை. ஒரு தேசிய இன விடுதலை இயக்கமாக ஏற்கவில்லை. ஒரு பயங்கரமாக குழு என்கிற அடிப்படையில் தான், ஒரு டெரரிஸ்ட் குரூப் என்கிற அடிப்படையில் தான் இந்த அமைப்புகளை உலக நாடுகளை பார்த்தன. அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்கிறது. என் அருமை தோழர்களே, இந்த பின்னணியில் இருந்துதான் இந்த அரசியலை நாம் உற்று நோக்க வேண்டும். எல்லாம் பழைய கதை, வலிமிகுந்த கதை, ரத்தம் தோய்ந்த கதை, வடுக்கள் நிறைந்த வரலாறு.
ஆனால் புதிய இளைய தலைமுறையினருக்கு அது தெரியாது. இது கிட்டு பூங்கா, கிட்டுவின் ஏகம் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது. அவருடைய வீரம் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது. நாம் சந்தித்த சவால்களும் நெருக்கடிகளும் துன்பங்களும் துயரங்களும் அவலங்களும் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது. பிழையும் அல்ல, நம்முடைய பிழையும் அல்ல, காலத்தின் கோபம். ஆனால் இந்த இளைய தலைமுறையினரின் நம்முடைய அரசியல் களத்திலே இணைய வைப்பதும் பிணைய வைப்பதும், அவர்களை அதற்கு அணியப்படுத்துவதும், அவர்களை அதற்காக வழிநடத்துவதும் வழிகளை சுமந்து இருக்கிற நம்முடைய கடமை. அந்த புரிதல் தான் நமக்கு தேவை. அருமை தோழர்களே, அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் முன்னால் இருக்கிற முக்கியமான கேள்வி. உலக வரலாற்றின் எல்லா விடுதலை இயக்கங்களும் இது போன்ற பல சரிவுகளை சந்தித்திருக்கின்றன, பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றன, தோல்விகளை சந்தித்திருக்கின்றன. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் வரலாறு நமக்கு தெரியும். யாசர் அராஃபத் என்கிற ஒரு மாமனிதர் சிதறி கிடந்த அவ்வளவு பேரையும் ஒருங்கிணைக்கிற வல்லமை பெற்றவராக இருந்தார். அப்படி இன்றைக்கு சிதறி கிடக்கிற தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு தலைமையை நாம் அடையாளம் காண வேண்டும். அதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால். தமிழ்நாட்டில் யார் தேர்தல் கூட்டணி, என்ன தேர்தல் கூட்டணி என்று தேடுவதல்ல, அதை பற்றி ஆய்வு செய்வதல்ல நம்முடைய வேலை. தமிழ்நாடு என்பது 30 மாநிலங்களில் ஒரு மாநிலம். 545 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வெறும் 40 உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநிலம். 545 பேரில் 40 பேர் சில திருத்தங்களை கொண்டு வர முடியுமே தவிர பெரிய அழுத்தங்களை தந்துவிட முடியாது. சின்ன சின்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நலத்திட்டங்களை உருவாக்க முடியுமே தவிர ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய வேலை திட்டத்தை அவர்களால் உருவாக்க முடியாது. பிராக்டிக்கல் நடைமுறை சாத்தியக்கூறுகளை நான் பேசுகிறேன். எனவே இந்தியாவின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதும் சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதும் தான் நம் முன்னால் இருக்கிற இரண்டாவது சவால். சிதறி கிடக்கிற தமிழ் சொந்தங்களை ஓரணியில் திரட்டுவது, சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெறுவது, இது நியாயமான கோரிக்கை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் விசேட கூட்டத்தின் அடிப்படையில் தான் எதிர்த்து வாக்களித்துள்ளதாக அக்கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக மீறல்களை செய்து வருகிறது. கிராமப்புறங்களில் அவர்களுடைய அங்கத்தவர்களை கொண்டு அபிவிருத்தி ரீதியாக கிராமந்தோறும் ஒரு அபிவிருத்தி குழுவை செய்வதற்கான, அது அபிவிருத்தி குழு தலைவர்களுடைய மேற்பார்வையிலே இருப்பதற்கான ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. இங்கே பிரதேச சபைகள், இனி வருகின்ற மாகாண சபை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் உள்ளடக்கப்படவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்தபடியாக நாங்கள் வழமையாக எதிர்க்கிற ஒரு விடயம், இந்த இராணுவத்திற்கு முப்படைகளுக்கும் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் இந்த வாசிப்பிலே நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். ஆகவே மொத்தத்திலே இந்த அரசாங்கம் போன வருடம் நிதியை வடக்கிலே கூடுதலாக செலவழிப்பதாக சொல்லி ஒரு வேலையும் நடைபெறவில்லை. அதே போல இப்பொழுது கிழக்குக்கு தங்களுடைய அபிவிருத்தி பணியை மேற்கொள்வதாக அறிவித்திருக்கிறது இந்த அரசாங்கம். அந்த வகையிலே எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே இந்த அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை. ஐநா தீர்மானத்தின்படி உள்ளக விசாரணையை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் எங்களுடைய பிரச்சனை சார்பாக தீர்வை எட்டப்போவதாக சொன்னாலும் கூட இந்த அரசாங்கம் அதை கால நீடிப்பை பெறுவதற்கான வாய்ப்பைத்தான் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஆகவே மொத்தத்திலே இந்த அரசு
மக்களுக்கு சேவையாற்றுகின்ற, மக்களுக்கு தங்களுடைய அபிவிருத்தியை செய்வதாக வெறும் வாய்ப்பேச்சோடு சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய எங்களுடைய இந்த எதிர்த்து வாக்களித்த ஒரு நிலைமையை நான் இங்கு எடுத்து கூற முடியும். ஆகவே இனப்பிரச்சனை சார்பாக எங்களுடைய தமிழர்களுடைய தமிழர்களுடைய அந்த போராட்டத்திலே தங்களை தியாகம் செய்த அந்த உயிர்களை இந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு மதிக்கிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சில விடயங்களை நாங்கள் வரவேற்க வேண்டும். இந்த போதை வசத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் எடுக்கிற முயற்சியை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த அரசாங்கம் அந்த ஒரு செயல்பாட்டை செய்து வருகிறது. அடுத்ததாக இந்த எங்களுடைய இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, இந்த அரசாங்கம் வடக்குக்கு இப்பொழுது நிதியை குறைவாக ஒதுக்கி இருக்கிறது. காரணம், போன பிரதேச சபை நகர சபைகளிலே இவர்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாதிருக்கிற ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மொத்தத்திலே எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வதற்கான எந்த அறிவித்தலும் இந்த ஜனாதிபதியின் உரையிலே இல்லை. எங்களுடைய அடுத்ததாக இந்த இராணுவத்துக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது, அடுத்தபடியாக இராணுவம் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற மக்களுடைய காணியை விடுவிப்பதாக சொல்லியிருந்தார்கள். அது நடைபெறவில்லை. இந்த திணைக்களங்கள், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் போன்ற திணைக்களங்கள் தங்களுடைய ஆளுமையை கொண்டு எங்களுடைய மக்களுடைய நிலங்களை இப்பொழுதும் தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கான எந்த வல்லமையும் இந்த அரசாங்கத்திடம் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவர்களோடு தனி அரசாங்கமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் இன்றைக்கு துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு போருக்குள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அபிவிருத்தி என்ற போர்வையிலே மக்கள் இப்பொழுது ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போன வருடம் ஒதுக்கப்பட்ட நிதி ஒன்றும் முழுமையாக வேலை செய்யப்படவில்லை என்பது எனது குற்றச்சாட்டு. அந்த வகையில் இந்த அரசாங்கத்தை, இந்த வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.